அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளாக கதை சொல்ல முடியல, கொஞ்சம் வேலையாக போயிடுச்சு. திரும்பவும் நான் உங்களை அழகான ஒரு குட்டி கதையோட சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம கதையில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, அப்பாவும் பையனும், குட்டி பையனும் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கிறாங்க. அந்த காரை வந்து 2 பேரும் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புது கார் இல்லையா, அதனால் பார்த்து அப்பாவும் பையனும் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டான், திடீர்னு ஒரு கல் எடுத்து இந்த காரில் வந்து வேகமாக ஏதோ கீறிக்கிட்டு இருக்கான். கருன்னு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா இவன் அதுக்குள்ளே நிறைய கரண்டிட்டான். ரொம்ப கோவமாயிட்டார் அப்பா. சும்மாவே ஒரு பொருளை வீணாக்கினா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கோவமாக வரும். ஏன்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு நம்ம பட்ட பாடுகள் வந்து நமக்கு திடீர்னு ஞாபகம் வந்துடும்ல. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, பக்கத்தில் இருந்த கம்பி மாதிரி இருந்த கோவத்தில் கை தானே கிரிக்கிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கையிலே வேகமாக அடிச்சிட்டாரு. வேகமாக அடித்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விரல்லாம் வந்து ரொம்ப அடிபட்டுருச்சு. ரொம்ப அழுகுறான் புள்ள, வலி தாங்க முடியாமல் துடிக்கிறான். உடனே சரின்னு அந்த கோவத்தோடய அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சா டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னாச்சுன்னா, டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அடித்ததில் வந்து இந்த விரலோட எலும்புலாம் உள்ளே வந்து நொறுங்கிருக்கு, சீக்கிரமாக வந்து இது செட் ஆகாது, கொஞ்சம் நாள் ஆகும், இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இது சரியாக வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பையன் வந்து வெளியில் இருக்கான். அவன் வந்து கேட்குறான், ரொம்ப அழுது இந்த மழலை சொல்ல கேட்குறான், அப்போ என் விரல்லாம் வளர்ந்துருமா சீக்கிரமா, அப்படி சரியாயிருமா அப்படி கேட்குறான். அதை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறாரு. குழந்தை இல்லையா, ஏன் நம்ம இவ்வளோ அவசரப்பட்டோம், ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு காரை போய் எட்டி உதைக்கிறாரு, நிறைய உதைக்கிறாரு. ஒன்னால தானே என் பிள்ளைய நான் அடிச்சுட்டேங்கிற மாதிரி உதைக்கும் போது அவன் என்ன கீறுனா அப்படின்னு சொல்லி அப்போதான் அவருக்கு போய் பார்க்கும்போது அதில் வந்து ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு எழுதியிருக்கிறானா. இன்னுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப மனம் உடைஞ்சு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. அவ்வளோதான் மக்களே, கதை முடிஞ்சிருச்சு. கதை இங்கே முடியுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா, பொருட்களை நேசிக்கிறோம், பொருட்களை நேசித்து மனிதர்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலேயே மனிதர்களை நேசித்து பொருட்களை தான் பயன்படுத்தணும். எப்போ நம்ம அப்படி இருக்க போகிறோன்னு நம்ம எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு கேட்டுப்போம். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.